பெருமானின் ரொம்பவே சக்தி வாய்ந்த திருக்கோவிலான திருச்செந்தூர் திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தன்று தீபாராதனை காணக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் மனதார நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி உங்களுடைய வேண்டுதலை வச்சா நிச்சயம் நிறைவேறுங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமை நாளன்று பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி அதிகாலை 4 மணிக்கே கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கு. காலை 6:30 மணிக்கு மேலே கோயிலிருந்து வள்ளியம்மன் தபசுக்கு எழுந்தருளிருக்காங்க. மாலை 4:30 மணிக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா இருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி சன்னதி தெரு வழியாக ஆனந்தவள்ளி அம்பாள் சமீத சிவகொழுந்தீஸ்வர கோவிலுக்கு வருகை இருக்கிறாரு. தொடர்ந்து சுவாமியும் அம்மனும் கீழார வீதி பந்தல் மண்டபம் முகப்புக்கு வந்ததும் அங்கு வைத்து சுவாமிக்கும் வள்ளியம்மையுக்கும் தோல் மாலை மாற்றக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுங்க. பின்னர் சுவாமியும் அம்மனும் கோயில் சேர்வாங்க. இரவு 10 மணிக்கு கோயிலில் பார்த்தீங்கன்னா 108 மகாதேவர்கள் சன்னதி முன்னாடி சுவாமிக்கும் வள்ளியம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடத்தப்பட இருக்கு. மேலும் இந்த பங்குனி உத்திர நட்சத்திரத்தன்று குலதெய்வ கோவில்களிலும் குலதெய்வம் தெரியாதவங்களும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதிகப்படியாக வந்து வழிபட்டு இருக்காங்க. இதன்படி இந்த குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு வந்திருக்காங்க. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானினரால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையும் இனி வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் பங்குனி உத்திரத்தன்று நடந்த சிறப்பான தீபாராதனை காட்சியை பார்த்தோம். மேலும் இந்த திருச்செந்தூர் திருக்கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கடற்கரையில் அமைந்த ஒரே தடம் தான் இந்த திருச்செந்தூர் திருக்கோவிலுங்க. இங்கு வீரபாகு தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு. இதனால் இந்த தலத்துக்கு வீரபாகு பட்டினனும் பெயரும் உண்டு. இந்த தளத்தில் தினமும் வீரபாகு தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே மூலவருக்கு பூஜை நடத்துகிறாங்க. மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடையை அணிவிக்கப்படுது. சண்முகருக்கு பார்த்தீங்கன்னா பச்சை நிற ஆடை மட்டும் அணிவிப்பாங்க. இந்த கோவிலில் நடத்தக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்கன்னா நிர்மாலிய பூஜையை ரொம்ப முக்கியமான பூஜையாக சொல்கிறாங்க. இங்கு பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர்னே 2 மூலவர்கள் இருக்கிறாங்க. இதில் பாலசுப்பிரமணிய சுவாமி பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தவாறும் சண்முகர் தெற்கு பார்த்துமாறும் அருள்பாலிக்கிறாங்க. இங்கு முருகனுக்கு படைக்கப்படக்கூடிய நெய்வேத்தின பொருட்கள்ல சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பயிர்ச்சம்பழம், பொரி, தோசை, சுசியம், தேன்குழல், அதிர்சம், ஆப்பண்ணு ஆகியவை இடம்பெறுதுங்க. உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி இலை போட்டு சோறும் மோர் குழம்பும் பருப்பு பொடி நெய் தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றுகள் பூஜை தொடங்குவாங்க. இங்கு இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் ஆகின நெய்வேத்தியம் செய்கிறாங்க. மேலும் சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 முறை திருமுழுக்கு மட்டுமே நடத்தப்படும். திருச்செந்தூர்ல தினமுமே பார்த்தீங்கன்னா உச்சக்கால பூஜை முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னமும் எடுத்துக்கொண்டு மேலதாளத்தோடு சென்று கடல்ல கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜைன்னு பேருங்க. மேலும் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில துண்டிகை விநாயகர் கோவில் இருக்கு. இந்த விநாயகரை வணங்கிய பின்னர் தான் முருகப்பெருமானை வணங்க செல்லணும். மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வடிவம் பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவல் அமைத்திருக்காங்க. முழவருக்கு பின்புறம் சுரங்க அறிவு இருக்கு. 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றா முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம். இந்த அறைக்கு பாம்பறைன்னு பெயருண்டுங்க. மேலும் இந்த கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை இருக்கு. இந்த குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய சண்முக விலாசன்னு சொல்லக்கூடிய மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டதுங்க. 124 தூண்கள் இதை தாங்கி நிற்குதுங்க. மேலும் இந்த தளத்தில் தான் மன்னார் வளைகுடா கடல்ல கரையோரத்தில் அலைகள் தழுவ அமைந்திருப்பதால அலைவாயின்னு சொல்கிறாங்க. மேலும் முருகனுடைய அறுபடை வீடுகளில் இது 2வது படை வீடாக இருக்குது.
இதுதான் முதல் படை வீடுன்னு கூட சொல்லுவாங்க. மேலும் இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் மிகப்பெரிய கோவில் கொண்ட தலம் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் தாங்க. இங்கு முருகனை போற்றி என்ற தலைப்பில் அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா 83 திருப்பகல் பாடி இருக்காரு. இந்த பாடல்கள் பக்தியும் சீரத்தையோடு பாடினால் பாவங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய திருப்பணிக்காக மௌனம் சுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமின்னு மூவருமே தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்காங்க. இவர்களுடைய சமாதி நாளை கிணற்றுக்கு அருகே இருக்குங்க. மேலும் முதல்ல நாகரிகம் தோன்றிய நகரமாகவும் திருச்செந்தூர் இருக்கு. முருகப்பெருமானே போரிட்ட படை வீரர்கள் ஐயனார்கள்னு அழைப்பாங்க. இந்த கோயிலிருந்து 12 சித்தர்கள் 8 சித்தர்கள் சமாதியாகி இருக்காங்க. மேலும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்று சூரபத்மனை பிளவுபடுத்திய இடம்தாங்க திருச்செந்தூர். இந்த 3 கிலோமீட்டர் இருந்து தூரத்தில் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மாப்பாடு இடம் தாங்க இது. இப்போது மணப்பாடுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த முருகனுடைய அவதார நோக்கமே பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழிப்பது தான். திருச்செந்தூரில் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானதுங்க. எனவே முருகனுடைய தலங்களில் திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டிருக்கு. மேலும் முருகன் சிவந்த நிறம் உடையவன் என்பதால அவன் உறைந்துள்ள தலம் இத்தலத்துக்கு செந்தில்னு பெயரிட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்களால் போற்றி கொண்டாடக்கூடிய தலம் தாங்க இந்த திருச்செந்தூர் திருக்கோவில். இது முருகப்பெருமானினுடைய அவதார நோக்கம் நிறைவேறிய தலமாகவே இருக்குது. மேலும் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தவ கோலத்தில் சிவபூஜை செய்த நிலையில் கையில் பார்த்தீங்கன்னா தாமரை மலரோடு காட்சி தரக்கூடிய ஒரே தலம் இந்த திருச்செந்தூர் மட்டும்தாங்க. இந்த திருச்செந்தூர் செல்லக்கூடிய பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே முழு பலனும் கிடைக்குங்க. நீங்கள் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தீங்கன்னா முருகன் அனுமதித்தால் மட்டுமே உங்களால் செல்ல முடியுங்க. வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்னாடியே ஒரு தீபம் ஏற்றிய முதல்ல உங்கள் குலதெய்வத்தை வணங்கிடுங்க. பிறகு முருகனிடம் நீயே துணை, உன்னை நம்பி வரேன்னு உங்கள் வேண்டுதலை சொல்லி மனதார வழிபடுங்க. பிறகு இங்கு கடல் மட்டத்திற்கு கீழாக இருக்கக்கூடிய சிறு குன்றின் மேல் கடலை பார்த்தவாறு சுவாமி வீற்றிருப்பார். பிறவி பிணியை போக்கி தலையெழுத்து மாற்றக்கூடியவதாங்க இந்த திருச்செந்தூர் ஆண்டவர். படைத்தல், காத்தல், அழித்தல்னே 3 மும்மூர்த்திகளின் வழிபட தொழில்களை செய்பவராக திருச்செந்தூரில் மட்டுமே முருகன் அருள்பாலிக்கிறாரு. மேலும் முதல்ல கடலை குளித்து தான் 4 கிணற்றுல நீராட வேண்டும். பிறகு 4 கிணற்றுல நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்க கூடாது. முருகப்பெருமான் வேளால உருவாக்கிய தீர்த்தம் 4 கிணறுங்க. இதை கந்த புஷ்கரிணின்னு சொல்கிறாங்க. ஈர உடைகளை மட்டும் மாற்றிக்கொண்டு ஈர உடைகளோடு கோவிலுக்குள்ளே செல்லாதீங்க. அடுத்ததாக துண்டிகை விநாயகருக்கு தலையில் சுற்றி ஒரு சிதறக்காய் உடைத்து வழிபடுங்க. பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் முருகனை சென்றடைங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 4 கிணறு அருகே திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மூவர் சமாதி இருக்குது, அங்கு சென்று வழிபடுங்க. பிறகு கோவிலுக்குள்ளே சென்று மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரும் கிழக்கு நோக்கியும் சண்முகரை தெற்கு நோக்கி இருப்பார், அவர்களை வழிபட்டு வாங்க. முருகனுடைய நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வணங்கி வழிபடுங்க. இங்கு கொடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா பலவிதமான நோய்கள் சேவின தோஷங்கள் அனைத்து நீங்கிடுங்க. மேலும் முருகன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்த பஞ்சலிங்கங்களை வழிபட வேண்டும். பிறகுதான் குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும். முடிந்தால் 2 நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாக வேண்டும்னு, வருமானம் பெருக வேண்டும் நினச்சிங்கன்னா, ஜாதகத்தில் குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சரியாக இந்த தீப வழிபாடு சிறப்பான பலனை தருங்க. அதே போல கோவிலில் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்தே நீங்க புறப்படும் போதே ₹1 நடராஜரை வெள்ளை துணியில மஞ்சள் தடவி எடுத்துட்டு வாங்க. கோவிலில் கொடிமரத்தில் ₹1 நாணயத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக் கொண்டு அதே நாணயத்தை முடிச்சு வச்சிடுங்க. பிறகு வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை பற்றினா முருகனிடம் செலுத்தும் போது 1க்கு 10ஆக திரும்ப காணிக்கை செலுத்தி விடுன்றேன்னு வேண்டிக்கோங்க. பிறகு கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை நிறைவு செய்த பின்னாடி பிரசாதம் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். கடற்கரை வள்ளி குகைக்கு அருகே இருக்கக்கூடிய சந்தன மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினீங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு.
மேலும் வள்ளி அம்மனை தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடுங்க. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கும். அதே போல முருகனுக்கு சிறிதளவாவது கோவிலுக்குள்ள செல்லும்போது பூக்கள் வாங்கி செல்லுங்க. குறைந்தது 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் கோவிலே இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பெண்கள் இந்த நேரத்தில் பாரம்பரிய உடை அணிந்தோ, ஆண்கள் மேல் சட்டை இன்றி துண்டு மட்டும் போட்டுக்கொண்டு கோவிலுக்குள்ள செல்ல வேண்டுங்க. கோவிலில் நீங்கள் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். முருகனுடைய மூல மந்திரம் சொல்லி வழிபடலாம். முடிந்தா இரவு தங்கி பள்ளியறை பூஜையை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயம் அற்புத மாற்றம் உண்டாகும். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடித்துட்டு ஏறி வர வேண்டும். இதனால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துடுங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் புதன்கிழமை என்று சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. இந்த நேரத்தில் திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா தீபாராதனையை காட்சியை கண்ட நண்பர்கள் நீங்கள் மறக்காமல் ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.